பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமென். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இந்த வீடியோவின் மூலமாக நான் வந்திருக்கிறேன். இந்த வீடியோவின் மூலமாக உங்களை பார்ப்பதில் பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமென். வாங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். இந்த வார்த்தைகளின் மூலம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். பாருங்க, இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில ஒரு வசனத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14 ஆகிய வசனங்களை எடுத்து வாசிப்போம். தேங்க்யூ. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது குஷ்டரோகம் பிடித்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு அவர்கிட்ட வந்த உடனே பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்குங்க என்று சொல்லி. ஆமென். என்னை சுத்தமாக்குங்க என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, அவனுக்குள்ளாக ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு ஆனவர் என்னை அவர் சுத்தமாக்க முடியும் என்று சொல்லி அவனுடைய இருதயத்தில் அவன் விசுவாசித்தான். ஆம் பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தை தேவன் கண்டு, எனக்கு சித்தமாப்பா, எனக்கு சித்தம் உண்டு, நீங்கள் சுத்தமாய் இரு அப்படின்னு சொல்லி, நீ சுத்தமா இரு என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது மாத்திரமா, அவர் தமது கையை நீட்டி தேவன் அவருக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய நாட்களாக, நிறைய வருஷ கணக்கா அவர்கள் பண்ணுகிற ஜபங்களுக்கு பதில் வரலன்னு சொல்லி நிறைய பேர் துவண்டு போறாங்க, கலங்கி கொண்டு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. இனி நாங்க ஜபம் பண்றதை வேஸ்ட்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனாலும் இந்த புதிய வருஷத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த ஜபத்தை பண்றதை நிறுத்தாதீங்க. ஆமீன். சப்போஸ் இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஜபத்திற்கு உண்டான பதில் வராமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாயிடு, எனக்கு சித்தம் உண்டு, நான் உனக்கு அந்த ஜபங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுவார். ஆமென். நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். அந்த மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க என்று சொல்லி அவர்கிட்ட வேண்டிக் கொண்டானா. ஆமென். இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்திற்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறீர்களோ, நீங்கள் வேண்டிக் கொள்கிற அதை விட தேவன் மிகவும் அதிகமான காரியங்கள் உங்களிடத்தில், உங்களுடைய வாழ்வில் செய்ய அவர் விரும்புகிறார். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? அந்த குஷ்டரோகம் பிடித்த மனுஷனை போல நீங்களும் இருதயத்தில் விசுவாசிக்கணும். என் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார், என் ஆண்டவர் என்னுடைய ஜபங்களுக்கு பதிலை கொடுப்பார், என் ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவார், என் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார், என் ஆண்டவர் எல்லாமே எனக்கு செய்வார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு, கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு செய்வார் என்று விசுவாசத்தோடு நீங்க வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நல்லா இருப்பீங்க என்று சொல்லி நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.